இருந்தாலும் உனக்கு கோமணம் கூட கட்டினாலும் கோமணத்தை கூட உருவிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு கூட்டம் எடுக்கிறாங்க. வணக்கம் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி, சொல்லப்போனால் விவசாயம் தான் சொல்ல முடியும். பால் மாடு வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பால் மாடை பற்றி அவங்ககிட்ட கேட்போம். பால் மாட்டில் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி இருக்காங்க. பால் மாட்டுக்காக வேண்டி இங்கே வந்து பிள்ளை இருக்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. சரி, இப்போ எத்தனை பால் மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க? 6 மாடு வச்சுருக்கோம். 6 மாடு வச்சுருக்கீங்க. மாட்டுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, கோதுமை தோடு, கம்மம்புல் மாவு இதெல்லாம் கலந்து மாட்டுக்கு பால் ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்காக மாட்டுக்கு நல்லா பார்க்கும். பார்த்து இப்போ விலைவாசி உயர்ந்து போய் இருக்குது. பால் விலையை ரொம்ப கூட்டலை. ஆமாம், அதே எங்களுக்கு பருத்தி கொட்டினாக்கு மட்டும் கூட்டிடுறாங்க, பால் விலையை கூட்ட மாட்டேங்காங்க. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை கூட்டுறாங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு கூட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், இப்போ மாடு வளர்த்து எங்களுக்கு அவ்வளோ லாபம் தெரியல. ரொம்ப விலைவாசி உயர உயர நாங்கள் பாலை ஊற்றி அங்கே போய் வாங்க தான் இருக்குது. அது ஒன்று, வேறு எதுக்கும் அவ்வளோவா. இப்போ மாடு வளர்த்து இப்போ பிள்ளை அறுத்து போட்டு போன வருஷம்ல என்ன பூச்சி தட்டி போயிடுச்சு. போன வருஷம்ல எனக்கு இப்போ பிள்ளை இருக்கையில் பூச்சி தட்டி போயிடுச்சு. சரி, அந்த அன்னைக்கில் நான் ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் இப்போ பார்த்து பிறகு மாட்டை நேரத்துக்கெல்லாம் இப்படி சோழநாத்து போட்டோம். அப்படி இருந்து எங்களுக்கு பால் விலை இது உயர்த்தாமையே எங்கள் பருத்திக்கிட்டோம்னாக்கா அதிகமாகி போயிடுச்சு. அதனால் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு தான் கிடந்தோம். பெரிய அந்த மாட்டை விற்கல எடுக்கல, அதை பார்க்குறோம். அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல நாங்கள் பில்லு அறுக்கும்போது, அதாவது இந்த இடத்துல பில்லு அறுக்கும்போது ஏதாவது பூச்சி கட்டை அப்படி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் மாட்டை போட்டுட்டு ஆஸ்பத்திரியில் தான் படுத்து கிடக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்தவருடைய வருமானங்கள் வந்து நின்று போகுது. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து ஆமாம், அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பால் விலையை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு வந்து அண்ணன் சொல்கிறாப்புல. நீங்கள் எத்தனை வருஷமாக பால் மாடு வளர்க்குறீங்க? நான் 20-25 வருஷமாக வளர்க்குறீங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 5 பால் மாடு. 5 பால் மாடு வச்சுருக்கீங்க. இப்போ இங்கே வந்து பில்லருக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் மாட்டை எப்படி கவனிக்கிறீங்க? நானும் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, குச்சி தவிடு இதெல்லாம் போட்டு பார்க்கேன். பால் எவ்வளவுதான் இருந்தாலுமே வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கும் இந்த மாவுக்கும் சரியாக போகுது. ஆமாம், மிச்சமே இல்லை. சாணி தான் மிச்சமாக இருக்கும். அது கூட இப்போ விலையும் இல்லை. சாணியும் வெள்ள நாள் வந்தால் துணி ட்ரெஸ் அது எடுக்கக்கூட வசதி இல்லை. அவ்வளவு அந்த பால் மாடு 4 மாடு பார்க்கணும், ஒரு சின்ன மாடாக போயிடுது. அதுக்கு ஈடு கட்ட அதுக்கும் வாங்கி போடணும். அதனால எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருந்தாலும் உனக்கு கோமணம் கூட கட்டினாலும் கோமணத்தை கூட உருவிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்குங்க. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கரமாயப்பட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் பில்லறுத்து அந்த மாட்டுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்கும்போது இருந்தாலும் எங்கள் இடத்துல வந்து எங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாள் வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி ட்ரெஸ் எடுக்கவோ, குழந்தைகளுக்கு துணிமணி ட்ரெஸ் எடுக்கவோ அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு ஊற்றுற அந்த பாலுக்கு உண்டான அந்த உண்மையான ஒரு விலை அப்படிங்கிறது நிர்ணயம் இல்லை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் துணிமணி ட்ரெஸ் எடுக்கலான்னு பரவாயில்ல, ஒரு கோமணத்தை கட்டிட்டாவது நாங்கள் வேலை பார்த்துருவோம், அதையும் கூட நீ அந்த கோமணத்தையும் உருகினாலும் உருகிடுவாங்க சொல்லி சொல்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. மக்களே, மீண்டும் இளைஞர்கள் கூட்டம் உங்களோட பேச்சியப்பன் அடுத்து ஒரு புதனல் கருத்துக்களோட சந்திப்போம். பாய்.